பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார் அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, உடன்படிக்கை, ஆவி நிறைவின் அபிஷேகம், கிருபை வரங்களை பெற்று கொண்ட பின்பு தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். மெய்ப்பனுக்கும் நமக்குள் இருக்கிற உறவு துண்டிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. சபைக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்படக்கூடாது. தேவனுக்கும் நமக்குள் இருக்கிற அந்த உறவுகளின் ஐக்கியமும் துண்டிக்கப்படக்கூடாது. மேற்கொண்டு கர்த்தர் என்னை எந்த அளவிற்கு முன்னேற வைக்க போகிறார், எந்த அளவிற்கு என்னை உயர்த்தி வாழ வைக்க போகிறார் என்று தேவனுடைய அந்த சிக்னலுக்காகவே காத்திருக்கணும். என்ன சிக்னல்? தேவன் நமக்கு கொடுக்க போகிற சிக்னல். இப்போ சீனாய் மலையில் யார் போனா? சீனாய் மலையில் போய் உட்கார்ந்து தரித்திருந்து ஜெபம் பண்ணது யார் அப்படின்னா மோசே. அவங்க போய் இயேசுவினிடத்திலிருந்து கற்பலகைகளை வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாம் ஒருவரோடு ஒருவர் முறுமுறுத்தார்கள். எகிப்தில் இருந்தோம்னா கொமிட்டிக்காயும் கீரையும் கிடைச்சிருக்கும், நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும், சூப்பராக நான் ரெஸ்ட் எடுப்பேன், ஒரு கோடா இருக்கும், அதில் இளைப்பாரி இருப்பேன், தண்ணீர் கிடைச்சிருக்கும். முறுமுறுத்தார்கள். இந்த இடத்துல வந்து நான் வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. முறுமுறுத்தாங்க. ஆரோன் என்பவர் சோத்திரம் மோசையினுடைய உடன் ஊழியக்காரராக இருந்தார். அவர் சோத்திரம் என்ன செய்தார்? எவ்வளவோ சமாளித்து பார்த்தார். ஒருவருமே சொல்லு வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவரவர்களுடைய காதுகளிலும் கழுத்துகளிலும் கைகளிலும் விரல்களிலும் இருக்கிற நகைகளெல்லாம் கலற்றி கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்தில் எல்லாரும் கொடுத்தார்கள். கொடுத்தவுடனே ஒரு என்ன செய்தாங்க? கன்றுக்குட்டியை, பொன்னால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை தயாரித்தார்கள். அல்லேலூயா. அதை தெய்வமாக வழிபடும்படி அதை தயாரித்தார்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அப்படியே கீழே இறங்கி வருகிற பொழுது மோசேயினுடைய முகம் என்ன செய்ததாம்? பிரகாசித்திருந்தது. கற்பலகைகளை கொண்டு வந்தார். கீழே ஒருவருக்கொருவர் பார்த்தா கும்மி அடித்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சுரூபத்தை வழிபடுகிற கூடிய அளவிலே அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அப்படின்னா திசை கட்டு திசை மாறி வழி தவறி போயிட்டாங்க. மோசைக்கு ஆக்ரோஷமும் ஆதங்கங்களும் பயங்கரமாக வந்ததுனால கற்பலகைகளை என்ன செஞ்சிட்டாரு? போட்டு உடைச்சிட்டாரு. புரியுதா புரியலையா? சிக்னல் வருவதற்கு கொஞ்சம் தாமதமானாலும் காத்திருக்கணும். ட்ரெயினில் நம்ம போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கிறோம். 8:45 வர வேண்டியது 9:45 வருது ட்ரெயின். வீட்டுக்கு வந்துடுவோமா? ஏர்போர்ட்டில் போகிறீங்க, ஃப்ளைட் வருவதற்கு அன்னைக்கு 2 hours டிலே, தாமதமாகுது. வீட்டுக்கு வந்துடுவீங்களா? வரமாட்டோம். சரி, போகிற ட்ரெயின் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள மற்றொரு ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணி போகணும். காடானாலும் அந்த இருட்டுக்குள்ள நீங்க ட்ரெயினில் உட்கார்ந்து கொண்டு தான் இருக்கிற சிக்னல் வருகிற வரையிலும். விளங்குதா விளங்கலையா? சிக்னல் தேவனுடைய நடத்திப்பு. சொல்லுங்க, சிக்னல் என்று சொன்னால் தேவனுடைய நடத்திப்பு. அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களை நடத்துகிற வரையிலும் நீங்கள் காத்திருக்கணும். சிம்டம்ஸ், தேவனுடைய அறிகுறி, நடத்திப்பு வருகிற வரையில் நீங்கள் வெயிட்டிங்கில் பொறுமையோடு காத்திருக்கணும். நீங்களா அதை செய்திடலாம், இதை செய்திடலாம், தோத்திரம் கவுண்டிங் பண்ணி சில சாதனைகளை புரிந்து விடலாம் என்று நீங்கள் திட்டம் தீட்டி சில காரியங்களை செயல்பட நீங்கள் துணிவீர்களானால் அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலைகளில் அகப்படுவது போலவும், குருவிகள் சோத்திரம் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுபுத்திரன் பொல்லாத காலத்தில் சடுதியில் என்ன செய்கிறான்? தங்களுக்கு நேரிடுகிற ஆபத்திற்குள் அகப்படுவார்கள். அதற்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. எது செய்ய முடியுமா? சரிவின்னு சொல்லுங்க. பரவாயில்ல, நல்ல பையன் தலையாட்டிட்டான். அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அகப்பட்டது தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அகப்பட்டது தான். அதனால தான் சொல்றாரு சோத்திர கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதுங்க. 2வது வசனம், எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். அப்படின்னா சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரி தான் சம்பவிக்கும். ஆமா, அல்லேலூயா. யோபு தேவனுக்கு பயந்ததினால சோத்திரம் அவங்க பிள்ளைங்களை
மரணத்திற்கு ஏசப்பா ஒப்பு கொடுக்கலையா? நீதிமான் தாங்க, அவர் உத்தமன் தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவர் தான். அவங்க வீட்டில் எத்தனை பிள்ளைங்க மரித்தாங்க சொல்லுங்க? 10 பிள்ளைங்க மரித்து போனாங்க. அதான் சொல்றாரு, சன்மார்க்கனுக்கு எப்படி சம்பவிக்கிறதோ அதுபோல துன்மார்க்கனுக்கும் சம்பவிக்கும். அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிடாத பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் சம்பவிக்கும். ஆண்டவர் சொல்கிறாருங்க, ஆகினால எனக்கு ஒன்றும் சம்பவிக்காது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், அல்லையா சொல்லுங்களேன், ஆவியின் வரங்களை பெற்றுட்டேன், எனக்கு ஒன்றும் சம்பவிக்காதுன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறாரு, அவன் அதை குறித்து அறியான். என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நிகழ்காலங்களையும் வருங்காலங்களையும் எதிர்காலங்களையும் அறியாதிருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம். ஆகையினாலே கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். 4வது வசனம் வாசிக்கிறது பொழுது 4வது வசனம், இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு, செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசினா என்ன அர்த்தம்? தகுதி உள்ளதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். உயிருள்ள நாய் வாசி, அது கூட நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்குமா? அல்லேலூயா. என்னதான் நீங்கள் வேசடையோடு கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு அது கழுத்தில் ஒரு அடி, இடுப்பில் ஒரு அடி, காலில் ஒரு அடி அடித்தாலும் அப்படின்ட்டு உங்கள் காலையே தான் சுற்றிக்கிட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் நன்றியுள்ளது. வாசி என்பது தகுதியை உடையதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலைகளோடு காணப்படுகிறோமா அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த நாட்களிலோ அல்லது வெள்ளிக்கிழமையோ ஆண்டவர் சொன்னாரு, ஆமீன், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, தோத்திரம் சொல்லணும். அதனால தான் ஒரு மனிதன் பாடுறாரு, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், ஓடி ஓடி அழைத்தீரேவும் சேவைக்கே, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறவேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் விருப்பம் செய்வதுதானே. சொல்லுங்க, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் விருப்பம் செய்வதுதான் எஜமானனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு என்னோடும் தெள்ளத் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். என்னவெனில் வேதம் சொல்லுகிறது, இதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு சொல்லிட்டு, செத்த சிங்கத்தை பார்க்கிற உயிருள்ள நாய் தகுதி உடையதாய் இருக்கிறது. அல்லேலூயா. தோத்திரம். என் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நீங்களும் நான் எப்படிப்பட்ட தகுதியை உடையவர்களாக இருக்கிறோம்? ஆகினாலே தன் காலத்தை மனுஷன் அறியான். நீங்களும் நான் அறியவே புரியவே உணரவே முடியாதுங்க, முடியாது. எவ்வளோ பரிசுத்தவான்களுக்கு சோத்திரம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிற போது நமக்கு எப்படிங்க அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ள முடியும்?
நேற்று தினத்தில் அந்த பரிசுத்தவானுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய நாவிலிருந்து வார்த்தை கூறும்படி சொன்னார். 85%. நல்ல கவனிக்கீங்களா? இயற்கையின் வடிவில் மனுக்குலத்தின் ஜனங்கள் சுகரு, பிரஷரு, அவைகளிலே தள்ளப்படவில்லை. பிறந்த குழந்தை, ஏன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே குழந்தைக்கு என்ன வந்துடுது? சுகர் பிரஷர் வந்துடுது. டெலிவரி ஆன பிற்பாடு குழந்தைக்கு சுகர் பிரஷர் வந்துடுது. கற்பத்தில் தொடங்கி கல்லறை, கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் போகிற வரைக்கும் சுகர் பிரஷர் வருது. 85%. அது எப்படி வருகிறது? இயற்கையின் வடிவில் அல்ல, செயற்கையின் வடிவில் வருது. நம்ம நினைக்கிறோம் சராசரி மனிதனுக்குள் சுகர் பிரஷர் வருவது. இப்படி ஏமாற்றிக்கொண்டே நம்ம என்ன செய்கிறோம்? மெடிசன் எடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. அது இயல்பு தானே. அந்த ஊழியக்காரஇடத்தில் கர்த்தர் சொன்னார், 85% செயற்கையின் வடிவில் வருகிறதையா, 15% மக்களுக்கு தான் இயற்கையில் வருகிறது என்று சொன்ன ஆவியில துள்ளினாரு. அவர் சொன்னாரு, எனக்கு தவறா ஒரு விசுவாசி டீச்சிங் பண்ணிட்டாங்க, ஆகையினால தான் நான் என்ன செய்துட்டேன், தோத்திரம், மெடிசன் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு விட்டேன். இப்போ அதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். விளங்குதா விளங்கலையா? ஆமாம். யாருக்கு எந்த நேரம் என்ன சம்பவிக்குன்னே தெரியாதுங்க. தேவனோடே பேசுகிற உறவாடி மகிழுகிறவர்களாக இருந்தாலும், தேவனை விட்டு தூரமாய் போய் தேவனே தஞ்சமின்றி இன்றி வாழாமல் இருந்தாலும் இருவருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். அல்லேலூயா. ஆகினால் தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த நாயை சோத்திர சுட்டி காட்டுகிறார், அது வாசி. அல்லேலூயா. ஆமாம், அது நன்றி அறிதல் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் என்கிற ஒரு கொஸ்டினை நமக்கு கர்த்தர் கற்றுத்தருகிறார். ஆகையினால ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும் உங்களை குறித்தே நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமாம், அறியை செய்கிறவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அப்போ அறியை செய்கிற ஆண்டவர் இயேசு மட்டும்தான் சொல்லி ஒரு மன உறுதியும் முழு நிச்சயத்தையும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இயேசுவோடு மட்டும்தான் பேசணும், அந்த இயேசுவோடு மட்டும்தான் பழகணும், அந்த இயேசுவோடு மட்டும்தான் நீங்கள் உறவாடி மகிழணும். அல்லேலூயா. ஆகினால் தான் ஒரு மனிதன் சொல்றாரு, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. ஏன் அப்படி சொல்றாரு? நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. அல்லேலூயா. நீங்க சொல்றதை நான் செய்வையா, நீ காட்டும் வழிகளை நான் நடப்பேன் ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால்தான் ஒரு மனிதன் பாடாரு, என் விருப்பம் ஒன்றும் இல்லை, உம் விருப்பம் இஷ்டம் போல, என் விருப்பம் ஒன்றும் இல்லை, உம் விருப்பம் இஷ்டம் போல, உம் சித்தம் செய்திட நானும் நித்தமும் வாஞ்சிக்கிறேன், உம் சித்தம் செய்திட நாளும் நித்தமும் வாஞ்சிக்கிறேன், என்னை குறித்து என்ன நான் செய்ய சித்தமாயிருக்கிறேன், என்னை குறித்து என்ன நான் செய்ய சித்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சித்தம் நம் மீது என்ன அப்படின்னு யோசிக்கணும். ஆமா, நான் எங்கெங்கயோ சுற்றி கொண்டு அலைந்தவன். ஆமா, கர்த்தர் கொண்டு வந்து ஒரு சித்தத்தை, தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் என் சிரசில் வச்சாரு. இவன் நான் விசுவாசியாய் வாழ்ந்த காலங்கள், ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம், 97 தொடங்கி 2000 வரைக்கும் ஸ்தோத்திரம், ஒரு 7 வருடம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்கு விசுவாசியாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. 97 அது ஒரு 3, 2004 வரைக்கும் 7 வருடம் விசுவாசியா 3 சபையில் பணிவிடையின் ஊழியத்தை செய்திருக்கிறேன். பணிவிடையின் ஊழியம். ஆனால் எனக்கு எப்போ அழைப்பு வந்தது? 1997 அழைப்பு வந்துருச்சு. 2004 வரைக்கும் அழைப்பை சோத்திரம் பெற்ற நான், தோத்திரம் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருந்து அந்த சிக்னல் சொன்னல்லா, சிக்னல்
என்னது சிக்னல்? என்னது? தேவனுடைய நடத்திப்பு வர காத்திருந்தேன். 2004 தான் நவம்பர் மாதம் 5, 6, 7 தாசன் ஆங்கில பள்ளியிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை வைத்த பின்புதான் அல்லேலூயா ஜெபக்கூடாரத்தில் போய் அப்படியே என்னுடைய மனைவி, மூத்த மகன், நானும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம். அல்லேலூயா. அதற்கப்புறம் தான் ஊழியம் செய்ய தேவன் எங்களை அர்ப்பணித்தேன். அதற்கப்புறம் தேவன் என்னை வழிநடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ விசுவாசிகளாக இருந்தாலும் தேவனுடைய நடத்திப்பு என்ன? தேவன் என்னை எதற்காக ரட்சித்தார்? தேவன் எதற்காக எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார்? எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார்? விசுவாசிகளாக இருந்தாலும் கரெக்டாக அந்த சிக்னலை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊழியக்காரனானாலும் கரெக்டாக சிக்னல் பார்த்து நம்ம செயல்படணும். அல்லேலூயா. உங்களோடு என்னோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்பது 100% உண்மை. அல்லேலூயா. அதனால தான் சொல்றார், ஒரு 3 காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட ஆமென் சோதரை இடைப்படுவாராக. அல்லேலூயா. வாசிப்பீங்களா? ஆண்டவர் சொல்றாருங்க. ஆமென். 11வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே பிரசங்கி 9:11 வாசியுங்கள். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌகரியவான்களின் சௌகரியமும் போதாது. நல்லா கவனிக்கீங்களா? ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் என்ன செய்யாதான்? அங்கே சொல்கிறாரு பாருங்க, நல்ல நீங்கள் அதை கவனிங்க. ஆமாம், வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌகரியவான்களின் சௌகரியமும் போதாது. அப்புறம் சொல்கிறாரு, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களினுடைய புத்தியும் போதாது, தயவு அடைவிக்கிறதற்கு வித்தவான்களின் அறிவு போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எத்தனை காரியத்தை பார்த்தோம்? ராஜாமணி என்ன சொல்ல முடியுமா? எத்தனை காரியத்தை அதில் பார்த்துருக்குறோம்? நல்ல கவனிங்க. உங்களுக்கு நான் திரும்பவும் ஞாபகப்படுத்து, இங்கே கவனிங்க, திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். இதிலிருந்து ஆரம்பிக்குது ஸ்தோத்திரம். ஓடுகிறதற்கு, அதிலிருந்து கையை வச்சுக்கோங்க. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌகரியவான்களின் சௌகரியமும் போதாது. அதோடு முடிச்சுட்டு இப்போ கவனிங்க. நீங்கள் எல்லாரும் அந்த பைபிள் அந்த அதுக்கு அடுத்த உள்ளதில் தம்பி கையை வச்சுக்கோங்க. தம்பி நீ ஒரு பைபிள் எடுத்துக்கோ. இந்த பைபிள் இருக்குவார் கீபோர்டுக்கு முன்னாடி. எல்லாரும் கையை அதில் வைங்க. அந்த வசனம் எடுத்துட்டிங்களா? எடுத்து கொடுப்பா. டக்குன்னு எடுத்து கொடு, நேரம் போகுது. நீங்கள் ஒரு பைபிளை டக்குன்னு அவங்களுக்கு கொடுங்களேன். எடுத்த பைபிளை கொடுத்துட்டு அவங்க பைபிளை வாங்க. அந்த வசனத்தை கரெக்டாக கவனிங்க. அந்த வசனத்தை கரெக்டாக நான் வாசிக்கிறத கவனிங்க. 11வது வசனத்தில் கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறத கவனிக்கணும். இப்போ வாசிங்க. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. ஓடுகிறதற்கு யுத்தத்திற்கும் பலவான்களுடைய பலன் போதாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிழைப்புக்கும், தம்பி கையை வைங்க. இருக்கா? பிழைப்புன்னா என்னது? பிழைப்பு அப்படின்னா என்னது? வேலை வந்துருச்சா? அப்போ இதை காலையிலே எடுத்தீங்களோ அப்படிலாம் கேட்காதீங்க. இங்கே வந்து தான் கர்த்தர் கொடுத்தாரு. பரவாயில்ல, நல்ல பிரசங்கியார் சாமி. இவங்க கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணி யாரும் ரெடி பண்ண முடியாது. கர்த்தர் கொடுக்குற இந்த வசனத்தையே நான் இன்ன வரைக்கும் பார்க்கல. ஆவியானவர் அப்போ எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. பிழைப்புக்கும் ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாது. உங்கள் ஞானம் என்னுடைய ஞானம் என்ன செய்யாது? போதாது. பரலோகம் ஒரு மனிதனுக்கு படி அளக்காத பட்சத்தில் பாஸ்டருடைய பை என்ன செய்யாது? நிறையாது. அப்படிதானே கலாக்கா? பரலோகம் படி அளக்காம பாஸ்டருக்கு பை நிறையுமா? கையும் நிறையாது, பையும் நிறையாது. ராஜாமணி என்ன கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன், நிறையுமா? ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கணும், அவ்வளோதான். உடன்படிக்கை நீங்களாக பண்ணணும். நான் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறது அது தோத்திரம் நல்லதல்ல. அல்லேலூயா. ஆமாம். ஒரு தாயார் நம்ம சர்ச்சுக்கு வராங்க. கடந்த கூட்டத்துக்கு முந்தின கூட்டத்தில் சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த சர்ச்சுக்கு வருகிற பொழுதெல்லாம் நீங்கள் என்ன கொண்டு வரணும்? பாஸ்டருக்கு தேநீர் வாங்கி கொண்டு வர வேண்டும். சொல்லுங்கள், என்ன கொண்டு வாங்கி வர வேண்டும்? ஆமாம். ஒரு ஆள் பால், ஒரு ஆள் தேயலை, ஒரு ஆள் சீனி, அப்படி சொல்லலை. தேநீர் வாங்கி கொண்டு வரணும். அல்லேலூயா.
கடந்த கூட்டத்துக்கு முந்தின கூட்டம் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னொரு தேவ மனிதன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அந்த கூட்டத்துக்கு போகிறோமோ அது யார் பைக்காக இருக்கட்டும் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். இது ஒரு உடன்படிக்கை. அது ஜெயபால் பைக்காக இருக்கலாம், இம்மான் பாஸ்டர் பைக்காக இருக்கலாம், அல்லது எட்வின் கொண்டு போகிற பைக்காக இருக்கலாம், ஆழ்வின் கொண்டு போகிற பைக்காக இருக்கலாம். இவர் உங்கள்கிட்ட பெட்ரோல் போடணும்னு சொன்னாங்களே, நாங்கள் சொன்னோம் ஐயா? நான் சொன்னேன்னா? ஆவியானவர் சொன்னார்னு அவர் தான் சொல்கிறார். அது உண்மைதானையா? ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் பேசியிருக்கிறார். பெட்ரோல் போடுறதுக்கு கூட ஆவியானவர் பேசாமல் அவர் பையிலிருந்து கையை நீட்டி என்ன செய்ய முடியாது? பணம் எடுக்க முடியாது. சுத்தமாக வெளியே வராதுங்க. பாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கும். காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் வராத. அல்லேலூயா. அப்போ பிழைப்பு என்பது வேலை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை திரும்ப நீங்க வச்சுக்கோங்க, பிழைப்புக்கு ஞானவான்களின் ஞானமும் போதாது அப்படிங்கிறாரு. நம்ம ஞானத்தை சார்ந்து வாழக்கூடாது. நீங்கள் நானும் யாரு ஞானத்தை சார்ந்து வாழணும்? இங்கே கவனிங்களேன், தம்பியும் கவனிங்க. யார் ஞானத்தை சார்ந்து வாழணும்? கடந்த ஞாயிற்றுக்கிழமையா முந்தின வெள்ளிக்கிழமையான்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அவரை போல நீங்கள் வாழணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தானே. டிஎம் சவுந்தரராஜனை போல பாடணும் அப்படின்னா அவன் ஞாயிற்றுக்கிழமை. அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு உங்களுடைய சிந்தை இணைக்கப்பட்டு, அவருடைய இருதயத்தோடு உங்களுடைய இருதயம் இணைக்கப்பட்டு, அவருடைய செயல்பாடுகளோடு அவயவங்களோடு உங்களுடைய அவயவங்கள் இணைக்கப்பட்டால் நீங்கள் அவரை போல வாழலாம். கைதட்டுங்க ராஜாமணி என்ன. அல்லேலூயா. ஆமா, விளங்குதா விளங்கலையா? அவருடைய சிந்தையோடு இருதயத்தோடு சரீரத்தின் அவயவங்களுடைய செயல்பாட்டுகளோடு நீங்கள் இணையாத பட்சத்தில் நீங்கள் இப்படித்தான் கைதட்டுங்கன்னு வருஷம் முழுக்க சொல்ல வேண்டியது போல இருக்கும். அல்லேலூயா. விளங்கிருச்சா விளங்கலையா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு பிழைப்புக்கு, அதை திரும்பி நீங்கள் கை வச்சுக்கோங்க, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாது. அப்படின்னா தேவ ஞானத்தோடு உங்களுடைய ஞானம் என்ன செய்யணும்? இணைந்து போகணும். ஏசப்பா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுட்டேன். இனி அடுத்து என்ன பெறணும் சொல்லுங்க? என்ன பெறணும்? கிருபை வரங்களை பெறணும். அடுத்தடுத்து என்ன பெறணும்? செவ்வாய்க்கிழமை என்ன தம்பி ஆண்டவர் பேசினாரு? என்ன பேசினாரு? ஆவிகளின் அனுக்கிரகம் அவர்களுடைய பிரயோஜனத்திற்கு என்ன செய்து அளிக்கப்பட்டிருக்கிற ஆவியினுடைய அனுக்கிரகம் அவர்களுடைய பிரயோஜனத்திற்கென்று அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் செயல்களிலும் வித்தியாசம் உண்டு, தேவன் ஒருவரேன்னு சொல்லி சொன்னாரு. கொரிந்தியருக்கு 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் பேசினார். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவர்களுடைய பிரயோஜனத்திற்கு அளிக்கப்படுகிறது. அப்படின்னா நீங்க ஒவ்வொருவருக்குள் அந்த ஆவியின் அனுக்கிரகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதற்குன்னா உங்களுடைய பிரயோஜனத்திற்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, 9 வரங்களை கொடுத்தாராம். ஒரே ஆவியினுடைய அனுக்கிரகத்தினால் 9 வரங்கள். ஆமா, அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு ஞானத்தை ஸ்தோத்திரம் போதிக்கும் வசனமும், அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனமும், அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு விசுவாசத்தை ஸ்தோத்திரம் வர்த்திக்கும் வரங்களும், அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு அற்புதங்களை செய்கிற வரங்களும், அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு பற்பல பாசைகளை பகிர்ந்தளிக்கக்கூடிய வரங்களும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே சொல்லுங்க ஆவிகளை வியாக்கியானிக்கக்கூடிய வரங்களையும் கொடுக்கிறார். 9ஐயும் நீங்க ஒரே நபர் விரும்பினால் ஒரே நபருக்கு கொடுப்பார். 1 மட்டும் போதும் சாமி, அதையே சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த 1ஓட நிறுத்தி கொள்ளுவார். ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, பிழைப்பிற்கு ஆண்டவர் சொல்றாரு, ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாது. நீங்க கேட்கணும், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மை சொந்த தெய்வமாக, கடவுளாக, குலவிளக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்தை மன உறுதியோடு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய ஆவி நிறைவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் நித்தமும் நடத்த வேண்டும் என்று பிரசங்கங்களை கற்றுக் கொடுத்தீங்க. ஏசாயா 58:11 இல்லையா? நித்தமும் நடத்தணும்.
அல்லேலூயா. அந்த நடத்திப்பு, அந்த சிக்னல் என்னை விட்டு விலகிருமோ? அல்லேலூயா. கேட்கணும். விலகுவதற்கு நான்